ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நார்மல் செயின் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாக கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போடுவோம் நார்மலாக. இப்போது இது என்ன எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கொடி டிசைனுக்கு நார்மலாகவே கொடி டிசைனுக்கு போடலாம், இல்லை அவுட்லைன்ஸ் நெக்கோட அவுட்லைன்ஸ்க்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், ஒரு நல்ல கொஞ்சம் ஹைலைட்டடாக எடுத்து காட்டும். இதே நம்ம டபுள் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் ஒரு கலரும் சாரியோட மேல் பகுதி ஒரு கலரும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு கலர் பார்டருக்கு நம்ம அந்த ரெண்டு கலர் நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரி நெக் லைன் கொடுக்கும் போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸுங்க போடும்போது ஸ்பீடாக நமக்கு வந்துடும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரபிளாக தான் ஆகும், பட் அதுக்கப்புறம் நமக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ஆஃப் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம செகண்ட் ஆஃப் டபுள் செயின் நம்ம இப்போ போடுவோம். நான் எண்டிங் நாட் போட்டுக்கிறேன். நல்லா கீழே எடுத்து விட்டுடுவோம். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலரில், நான் சொன்ன மாதிரி டபுள் கலரில் வேறு கலரில் நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினோட நடுவில் சென்டர் ஆஃபில் நம்ம மிடில் ஆஃபில் அதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னா இது நீங்கள் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சென்டரில் நம்ம கொடுக்கும்போது அது நல்லா ஹைலைட்டடாக காட்டும். அதுக்கு மேலே ஒரு செயின் வர மாதிரி நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டடாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்டர் கலருக்கு ஒரு பார்டர் வித் அதுக்கு நம்ம சாரியில் மேலே ஒரு கலர், பார்டர் ஒரு கலர் இருக்கும் இல்லையா. கோல்டன் வித் பிங்க் இருக்கும், ப்ளூ இருக்கும், அந்த மாதிரி ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டடான நெக்கு சூப்பராக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி போட்டுட்டு நம்ம எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை கற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் ஓரளவுக்கு நமக்குன்னு ஒரு ஓனாகவே ஒரு டிசைன் போட்டுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம சேனலில் இனி நிறைய டிசைன்ஸு எல்லாமே வரும், கிளாஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.